வணக்கம். செய்தி சுருக்கம். தூக்கத்தை இழந்த மம்தா அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுபவர் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லிட்டு வராரு. மேற்கு வங்கத்துல புனியாத்பூர்ல பிரச்சாரம் செஞ்ச மோடி நடந்து முடிஞ்ச 2 கட்ட தேர்தல் நிலவரங்களால மம்தா நிலைகுலைஞ்சு போயிருக்கிறதா சொன்னாரு. இது ஸ்பீட் பிரேக்கருக்கே பிரேக் போட்டிருக்கா மாதிரியும் மம்தா தூக்கத்தை இழந்துட்டதாகவும் சொன்னாரு. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவங்க நடத்தின தாக்குதல்ல பாரதிய ஜனதா தொண்டர் உயிரிழந்ததா மோடி குற்றம் சாட்டினாரு. விதிகள் மீறல், திமுக முதலிடம். தேர்தல் விதிகளை மீறியதா 4690 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல திமுக மேல 1695 வழக்குகளும் அதிமுக மேல 1453 வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு. ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மே 23ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறையில இருக்கும் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவிச்சிருக்காரு. பறக்கும் படை இதுவரைக்கும் 213 கோடி ரூபாயும் 2403 கிலோ தங்கம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் சொன்னாரு. புதுக்கோட்டையில 144 தடை உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில ஒரு சமூகத்தினரை பத்தி வாட்ஸ்அப்ல இழிவா பேசின ஆடியோ 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுல இருந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தி வரதோட வன்முறையில ஈடுபட்டாங்க. பொன்னமராவதி காவல் நிலையத்தை தாக்குனதுனால 3 போலீசார் காயமடைஞ்சாங்க. 5 வாகனங்கள் சேதமடைஞ்சது. இதுக்கப்புறம் திருச்சி சரக டிஐஜி லலிதா லட்சுமி, எஸ்பி செல்வராஜ் 2 பேரும் போராட்டம் செஞ்சவங்க கிட்ட நடத்தின பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சுமூகமான நிலை திரும்பி வந்துச்சு. அசம்பாவிதம் ஏற்படாம தடுக்கிற வகையில பொன்னமராவதி தாலுகாவுக்கு உட்பட்ட 43 வருவாய் கிராமங்கள்ல 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலை முயற்சி, அத்துமீறி பொது இடத்துல கூடுதல் இப்படின்னு 6 பிரிவு கீழே 1000 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடைகளையும் மூட கலெக்டர் உமா மகேஸ்வரி உத்தரவிட்டிருக்காங்க. இன்று காலை பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு மக்கள் கூட்டம் கேதர் ஆனதுல சில பேர் அதுல விஷமிகள் கல்லு கொண்டு எரிஞ்சிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் கொஞ்சம் பதற்றமா இருந்துச்சு. ஸோ அந்த உட்கோட்ட நடுவர் சிஆர்பிசி செக்ஷன் 144(1) கீழே 3 தினங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வட்டத்துல இருக்கக்கூடிய 49 வருவாய் கிராமங்களுக்கும் 3 தினங்களுக்கு இன்றிலிருந்து 21ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இந்த 144(1) தடை உத்தரவு உள்ளது. தலைமை நீதிபதி மேல பாலியல் புகார். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மேல முன்னாள் பெண் ஊழியர் ஒருத்தங்க பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்க கோகாய் தரைக்குறைவான இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் நிறைய முக்கிய வழக்குகளை விசாரிக்க போறேன், என்ன பதவியில இருந்து நீக்கிறதுக்காக தான் சதித்திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே போய் இதை பத்தி விசாரணை நடத்திட்டு வரோம் அப்படின்னு நீதிமன்ற சிறப்பு செயலாளர் சஞ்சீவ் சுககர் கல்கோன்கர் சொல்லியிருக்காரு. மோடி ஜேர்னி ஆஃப் அ காமன் மேனுக்கு தடை. தேர்தல் நேரம் அப்படின்றதுனால பிரதமர் மோடி பேர்ல ஓமங் குமார் டைரக்ட் பண்ண PM நரேந்திர மோடி படத்துக்கு தேர்தல் கமிஷன் தடை விதிச்சுது. மோடியோட வாழ்க்கையை பத்தி ஜேர்னி ஆஃப் அ காமன் மேன் அப்படின்ற வெப் சீரிஸை ஈராஸ் நிறுவனம் தயாரிச்சது. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை வச்சு எதிர்க்கட்சிகள் புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தேர்தல் கமிஷன் இந்த வெப் சீரிஸ்க்கு தடை விதிச்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேர்னி ஆஃப் அ காமன் மேன் சீரிஸ் தொடரும். எழுத்தாளர் எஸ் முத்தையா காலமானார். எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான எஸ் முத்தையா உடல்நலக்குறைவு காரணமா சென்னையில காலமானாரு. அவருக்கு வயசு 89. கட்டட பொறியியல், அரசியல் அறிவியல் படிச்சிருக்காரு. 1951ல டைம்ஸ் ஆஃப் சிலோன் பத்திரிகையில இணைஞ்சு 17 வருஷம் பணியாற்றிருக்காரு. சென்னையின் மறுகண்டுபிடிப்பு அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. சென்னை மாநகரத்தோட அரசியல் மற்றும் கலாச்சார வரலாற்றை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரோட மறைவுக்கு எழுத்தாளர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு 20 லட்சம் ரூபாய் ஃபைன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா, KL ராகுல் 2 பேருமே பெண்கள் பத்தின ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனால 2 பேருக்குமே எதிராக கடும் கண்டனம் எழுந்துச்சு. இதனால பாண்டியா, ராகுல் 2 பேரையுமே BCCI சஸ்பெண்ட் செஞ்சிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் சார்பில் நியமிக்கப்பட்ட BCCI குறை தீர்ப்பு அதிகாரி DK ஜெயன் இந்த விவகாரம் பத்தி விசாரிச்சாரு. விசாரணை முடிவுல 2 பேருமே தலா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு உத்தரவிட்டாரு. உயிரிழந்த 10 துணை ராணுவப்படை வீரர்களோட குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் கொடுக்கணும். பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்க வளர்ச்சிக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு. 4 வாரத்துக்குள்ள ஃபைன் கட்டல அப்படின்னா போட்டிக்கான ஊதியத்துல பிடித்தம் செஞ்சிருவோம் அப்படின்னு ஜெயின் குறிப்பிட்டாரு. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.